மனிதர்கள் வலிமை குறைந்த பலவீனமானவர்கள் மேலே மட்டும்தான் ஆதிக்கம் செலுத்துவாங்க அப்படின்றது சொல்லியிருக்கோம், ஒரு உளவியல் உண்மை. ஓகே, இதை இந்த கோயிலில் போய் பார்க்கலாங்க. ஓகேவா? ஒரு சில கோயில் நிர்வாகம் மக்கள்கிட்டேருந்து அந்த காசை எப்படியாவது அடித்து பிடுங்கணும்னு சொல்லிட்டு என்னென்னவோ செஞ்சுருப்பாங்க. ஸ்பெஷல் தரிசனம்னு சொல்லுவாங்க, விஐபி தரிசனம்னு சொல்லுவாங்க, தர்ம தரிசனக்காரங்களை அலைக்கழிப்பாங்க. அவங்கள ஒரு தூரத்தில் நின்று எதாவது அப்படியே சாமி பார்த்துட்டு அப்படியே போயிடு, வேணுன்னா சாமியை கிட்ட காட்டினா காசு கொடு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிர்வாகம் அந்த தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், யாராவது அந்த நிர்வாகத்தை கேள்வி கேட்குறாங்க மட்டும் பாருங்களேன். நேராக உள்ள ஒருத்தர் அப்பாவி நின்றுனோ உக்காந்துனோ இருப்பார் கடவுள்ன்ற பேரில். அவரை பிடிச்சி கண்ணு மண்ணு தெரியாமல் திட்டுவாங்க. ஏன்னா அவர் எதிர்த்து பேச போதில்ல, என்ன திட்டினாலும் அவர் வாங்கிக்க போகிறாரு. உன்னை பார்க்கறதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்படணுமா, உன்னை பார்த்து நான் இவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படின்ட்டு. நீங்கள் வேணால் பாருங்கள், மேடை போட்டு அதை பிரசங்க மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் இதை செய்கிறது ஒரு நிர்வாகம். அந்த நிர்வாகத்தை பற்றி ஒருத்தன் கூட அந்த கேள்வி கேட்க மாட்டான்.